உனக்கு 60 வயசு ஆயிடுச்சுல்ல? ஆமா, ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு. நமக்கும் பிள்ளைங்க இருந்திருந்தா இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. காந்தி, இங்க வந்து நில்லு. நில்ல. ஊரு கண்ணே உன் மேலதான் இருக்கு. அதுவும் அந்த சங்கவி மோசமானவர். அந்த ரேவதி கண்ணு, அந்த மலர் கண்ணு, அந்த மல்லிகா கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போகணும். மூணு தர துப்பு. காந்தி, சொல்லுங்கண்ணம்மா. உனக்கு நம்ம கல்யாணத்துல எதுவும் ஆசை இல்லையா? நம்ம கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. ஏன், உனக்கு எதுவும் ஆசை இருக்கா? எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். என்ன, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு 2000 பேராச்சும் வரணும். நம்ம ஊர்லயே 2000 பேர் இல்லையேடி. நம்ம ஊர்ல இல்லைன்னா என்ன, பக்கத்து ஊருக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சிருவோம். வரவங்க எல்லாருக்கும் கரிசோறு போடணும். ஊருக்குள்ள ஒரு தெரு விடாம மைக் செட்டு கட்டணும். அவ்வளவுதானா? தோணும் பதிலா சொல்றேன். காந்தி, அன்பேவா படத்துல ராஜாவின் பார்வை பாட்டுல எம்ஜிஆர் குதிரை வண்டியில வருவார்ல, அத போல இந்த ஊர் பூரா குதிரை வண்டியில ஊர்வலம் போகணும். நவம்பர் 23ஆம் தேதி எங்க அம்மாவோட பிறந்த நாள். அன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா? எங்க அம்மாவே என் கூட இருக்க மாதிரி இருக்கும். 15 பவுன்ல தாலி கொடி போடணும். அப்புறம் ஒரே ஒரு குழந்தை. ஏன் ஒண்ணே ஒண்ணு? நம்ம மொத்த பாசத்தையும் அந்த ஒத்த புள்ள மேல காட்டணும். காந்திமான், நம்ம கூட பேச கூட ஒரு தகுதி இருக்கணும். உனக்கு கைப்பிடிக்க இவதான் கிடைச்சாளா? கண்ணம்மா, உனக்கு அந்த பையன் வேணாம். நம்ம உடனே இந்த ஊரை காலி பண்ணிடுவோம். ஜோரம் அடிக்குது பாரு. காந்தி, உனக்கு நான் வேண்டாம். வேணாமா? அப்புறம் என்னத்துக்கு வச்சு கொத்துன? இந்த ஓரியாட்டக்காரிக்காக எதையும் இழக்க வேண்டாம். ஒட்டாட்ட இரு, விளையாடாதடி. ஆயுசு பூரா ஒட்டுக்கா உன் கூட வாழணும்னு ஆசைதான். ஆனா இந்த ஊரும் உரமும் வாழ விடாதே. என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ உசுரோட இருக்கணும்ல. சொல்ல கண்டிஷனா சொல்றேன். எனக்கு இந்த ஊரு, உறவு, சொத்து எதுவும் வேணாம். தெரியாத ஒரு ஊரு, ஏதாவது ஒரு வேலை, சின்னதா ஒரு வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை போதும். ஆனா நீ இருக்கல. விடியால 3 மணிக்கு மில்லுக்கிட்ட வந்துரு.
ஜமீனே கொஞ்சம் வையேன். இந்தா